கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் இல்லையா? நல்லால பாருங்க, நல்லா இருக்க பார்த்தேன். கீழே கீழே விழுந்துருச்சு. அது வேணாம், வேற கொய்யாப்பழம் வாங்கி 6 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா திருட கொண்டுங்க. அப்படி தான் பாருங்கள், ஒரு கொய்யாப்பழம் வேஸ்ட் ஆகிடுச்சா, கீழே விழுந்துருச்சு. அது ஒழுங்காக திங்க தெரில, வாங்கி கொடுத்தோம். கீழே போட்டுச்சு. நான் பாருங்கள், கொய்யாப்பழம் திங்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன வேணும் உனக்கு? அடுத்தது வந்து திராட்சை. 2 தான் சாப்பிடுவாங்க, மற்ற எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? வியாபாரத்துக்கு வர வேண்டியது கொய்யாப்பழத்தையும் திராட்சையும் வாங்கி சாப்பிட வேண்டியது. மதியானம் 2 மணிக்கு நல்லா சாப்பாடு சாப்பிட வேண்டியது. வீட்டில் இருந்தால் ஒரு கஞ்சியை கூழ குடிக்கலாம். அதனால ஏவாத்து கிளம்பி வந்தால் நல்லா முறையாக சாப்பிடலான்ட்டு ஏவாத்து கிளம்பி வந்துடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன். இதை பாருங்க, செருப்பு விற்கிற காசெல்லாம் இப்படி தான் போயிட்டு இருக்கு வயிற்றுள்ளார. குடும்பம் வந்து கணக்கு வழக்கு பார்ப்பாங்க. இவங்க வந்து பொட்டு வாங்கலாம், கீபன் வாங்கலாம், மகி வாங்கலாம், கண்ணுக்கு என்னென்னமோ வாங்கலாம். அதெல்லாம் கணக்கு. நாங்களாம் வந்து லேடிஸு, அதெல்லாம் போட்டால் தான் அழகாக இருக்கும். புரியுதா? நீங்கள் என்ன ஒரு பேண்ட்டு சட்டை ஒன்றுமே கிடையாது, வந்து 2 கொய்யாப்பழம் விட்டு திராட்சை விட்டு போக வேண்டியதான். நாங்கள் என்ன ஐப்ரோ வாங்கணும், லிப்ஸ்டிக் வாங்கணும், பொட்டு வாங்கணும், வாங்க, பூ வாங்க, எப்படி வாங்க, எதாவது வேணால் வாங்க. ஆனால் உலகத்தில் செருப்புக்கு பொட்டு வச்சு ஆளை பார்த்துருக்கீங்களா? இவங்க தான் நம்ம மனுஷாலுக்கு பொட்டு வைப்பாங்க. இவங்க செருப்புக்கெல்லாம் பொட்டு வச்சு அழகு பார்ப்பாங்க. செருப்பு தெரிஞ்சுங்க. செருப்புக்கு நான் ஏன் பொட்டு வைக்க போகிறேன்? காட்டுறான் ஒரு வீடியோவில் அவங்க செருப்பில் பொட்டு வச்சுருக்காங்க. காட்டுறேன். இல்லையே, கரெக்டாக அது டிசைனுக்காக வச்சு பொட்டு வச்சுருக்கான். இல்லையே, செருப்புக்கு நான் பொட்டு வைக்க மாட்டேனே. ஏங்க, இது வந்து டபுள் மீனிங்கே பேசுகிற மாதிரி இருக்கு. சாக்கிறத பார்த்துக்க. நாளைக்கு காட்டுறேன் பாருங்க. நான் சொல்ல சொல்ல ஒரு கொய்யாப்பட்டு விடவே இல்லை, தின்னுட்டாங்க பாருங்க. அது நடந்துட்டு தான் இருக்கும். எனக்கு ஒன்று கொடுக்க சொல்கிறேன், கொடுக்க மாட்டுறாங்க. எனக்கு வேணாம், நீ கட்சி எனக்கு வேணாம். எனக்கு வேணாமே வேணாம். நீங்களே சொல்லுங்க, எச்சப்பட்ட புள்ள திங்கலாமா? எச்சியாக இருக்குது, நான் எப்படி திம்பான்? முழுசாக கூட சாப்பிட்லாம். பாருங்கள், தின்னுட்டு வேணுமா வேணுமான்னு கேட்குறாங்க. முழுசாக கூட சாப்பிட்ருப்போம். எங்கே போனோம்? உண்மையாக சொன்னால் வலிக்குதுங்க, உண்மையாக சொன்னால் வலிக்குது. வாங்கி சாப்பிடுறதும் இதுமாரி உட்காந்துருக்கும், வாங்கி சாப்பிடுறதும் உட்காந்துருக்கும். இதே போல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? பாருங்க, நல்லா அந்த இது அந்த குருவி திங்கிறது கொய்யாப்பழம் அதுக்குலாம் தீண்ட கொண்டு பாருங்க. சரிதா? வியாபாரமாக வரல. காலையிலேருந்து ஒரு 500 கூட வியாபாரம் இல்லை. அதுக்கெல்லாம் 1/2 கிலோ கொய்யாப்பழமும் 1/4 கிலோ திராட்சை சாப்பிட்டாச்சு. பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.